ஹாய், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு பல்லாரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்பைசஸுக்கு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறமா 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மட்டன் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால அதை போட்டிருக்கேன். ஓகே, இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோ இல்லை சிம்மில் வச்சு கூட பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா டப்னு வெடிக்கும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து இது ஓரளவு நம்ம வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கல்லுப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பை ஆட் பண்ணி அதையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நம்ம ரொம்ப டீப்பாக வதக்கிட வேண்டாம். ஓரளவு இந்த மாதிரி கண்ணாடி பதம் இருக்கிற அளவுக்கு வதக்கினாலே போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். ஓகே, இது இப்போ இந்த அளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்த அந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு இப்போ நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பொடி எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையுமே கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா அழகாக ஒரு பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்துற சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு லைட்டாக அது வதங்குறதுக்காக தானே உப்பு போட்டோம். அதனால் இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு இந்த கிரேவிக்கு எல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு இப்போ கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றினாலே போதும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். இல்லை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூட 1 டம்ளர் தண்ணி விட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது நான் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப கிரேவி மாதிரி இல்லாமல் மீடியமாக அந்த அளவுக்கு பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த மல்லியெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலே போதும். ஓகே, 2 விசில் வச்சு எடுத்தாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப கிரேவி மாதிரி இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நமக்கு ஓரளவு மீடியமாக கிடச்சிருச்சு. இப்போது ரொம்பவே ஈஸியான அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.